கிராக்கர்ஸ் அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதான் ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணிட்டியே. அது ஒன்றும் இல்லை கைஸ், ஆல்ரெடி ஆர்வம் தாங்க முடியாமல் அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். அப்படி என்ன ஆர்வம், புதுசாக வெரைட்டியாக நமக்கு பிடிச்ச டாய்ஸ்லாம் பேஸ் பண்ணி ஒரு கிராக்கர்ஸ் ரெடி பண்ண எப்படி இருக்கும், அதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு ஆர்வம் இருக்குமா இருக்காதா? அதனால தான் நானும் அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். நீங்களும் பார்க்கணுமா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், ஃபஸ்ட்டு நிறைய அனிமி ஃபேன்ஸ்க்கு பிடிச்சது நருட்டோ. நான் ஆல்ரெடி இதை அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். இது பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஆர்வமாக இருந்தது. அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு வச்சேன் கைஸ். இது வந்து ஒரு மினி அவுட்ருமை வானத்தில் போய் வெடிக்குது. இது செமையாக இருந்தது. சரி, நருட்டோ வச்சு ஒரு கிராக்கர்ஸ்லாம் ரெடி பண்ண முடியும்னா செம்மையாக தானே இருக்கும். அதேமாதிரி தான் நல்லா கண்ணின்னு இருந்தது. இது டோரிமான். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே டோரிமான் இருப்பார். உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. இங்கே டோரிமான் இருப்பார். இது டோரிமான் ஆல்ரெடி நான் வச்சுருக்கேன் கைஸ். இது வந்து உண்மையிலே ஒரு செம்ம கிரியேட்டிவிட்டி. அதாவது சைடில் பார்த்துட்டு பிளெயினாக வச்ச எப்படி இருக்கும்ன்றது தெரில. போய் வச்சா ஹெலிகாப்டர்னு ஒன்று டோரிமான் இருக்கும்ல, டோரிமான் தலையில் அது வச்சு சுத்தல அதேமாதிரி சுற்றுது கைஸ். பார்க்கவே செம்மையாக இருந்தது. இது கிட்ஸ் நிறைய பேருக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதுமாரி ஒரு ஃபவுண்டெயின் கைஸ். அது எப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு புஷ்பானமே ஒன்று, அதுக்கப்புறம் அதுலேயே அந்த பொடியாக வரல அதுமே ஒன்று, மூணாவது கலராக வந்தது, நாலாவது ஒரு பால், ஒரு 7-8 பால் கைஸ். கலராக லைட் எரியுது. அதாவது பேட்டரி வச்சு லைட் எரியுற பால் அப்படி அழகாக வந்தது. செம்மையாக இருந்தது கைஸ். அதெல்லாம் நைட்லலாம் வச்சோன்னா அது வேறு லெவல் தான். அதெல்லாம் பற்ற வச்சா கிட்ஸுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். இதுமாதிரி டிஃப்ரெண்ட் பட்டாசு தான் இது ஃபுல்லாகவே. இது என்னென்னா, இது வந்து டேங்க்கு. இது நான் வெடிக்கலான்னு பார்த்தேன். இதை பாருங்கள், 1 அப்படின்னு போட்டு இந்த டேங்கோட அந்த முனையிலேருந்து ஒரு ஸ்பார்க்கிள் வருமா. ரெண்டு, அதுலேருந்து இன்னொரு ஃபவுண்டெயின் வருமா. 5 வெரைட்டி இருக்குது போல் இதில். இது வந்து தீபாவளியே வரல. நம்ம அதுக்குள்ளே எங்கள் வீட்டு பக்கத்துலலாம் பற்ற வச்சோன்னா பக்கத்துலலாம் டிஸ்டர்ப் ஆகும்ல. இது ஆனால் பார்க்கவே உண்மை செம்மையாக இருக்குது அந்த டேங்க் ஃபீல்லாம். இந்த பட்டாசுலாம் நான் எங்கே வாங்கினேன்னா சிவகாசியில் இருக்க ஷான் பைரோடெக்கில் தான் வாங்கினேன். அவங்ககிட்ட 90% ஆஃபர் போயிட்டுருக்கு. இதுமாரி டிஃப்ரெண்ட்டான வெரைட்டியான டாய்ஸை பேஸ் பண்ணி கிட்ஸை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நிறையா பட்டாசு வச்சுருக்காங்க. அவங்களோட வெப்சைட் லிங்க்கு, வாட்ஸ்அப் நம்பர்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் இங்கேயும் கொடுக்குறேன் பாருங்கள். உங்களுக்கு தீபாவளி பட்டாசு வேணுன்னா அங்கேயே கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். குல்ஃபி கிட்ஸுக்கெலாம் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி. இது என்னென்னா பென்சில். நார்மலாக இதுமாரி கிட்ஸ் பிடிச்சிக்கலாம்ல. நார்மலாக பென்சில்னால் அப்போ சின்ன வயசு நம்மளாம் பயமாக இருக்கும். இப்போலாம் சேஃப்டி ப்ரிகாஷனோட இப்படி அழகாக இப்படி வச்சுக்கலாம். கிட்ஸ்லாம் அழகாக இப்படி வச்சுக்கலாம். அதுக்கு தான் இந்த குல்ஃபி. இதெல்லாம் பார்க்கவே அழகாக இருக்குது கைஸ். இது வந்து ஒயர் கம்பி மத்தாப்பு. கிட்ஸ் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நிறைய பட்டாசு இருக்குது கைஸ். எல்லாமே சூப்பராகவும் இருக்குது. இது என்னென்னா இதை பாருங்கள், இப்படி 10 வச்சோன்னு வைங்க, அப்படியே டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மை அப்படி விடலாம். செமையாக இருக்கும். ஃபோட்டோ வீடியோக்கெலாம் இதெல்லாம் செமையாக இருக்கும் இதெல்லாம் கைஸ். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பீட்சா. இது வந்து எனக்கு ரொம்ப வைக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. ஏன்னா பேக்கிங்கே ஒரு மாதிரி பயங்கரமாக இருந்துச்சு. அப்படியே இப்படி வச்சோன்னா அழகாக பென்சிலுமே இருக்கும் போல். நான் கொஞ்சம் தான் வெடித்தேன். மீதியெல்லாம் தீபாவளி கட்டிக்கலாம், தீபாவளி வெயிட் பண்ணலாம் அப்படின்ட்டு அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், டாய் ஸ்டோரியும் ஐஸ் ஏஜும். இங்கே பாருங்கள் கைஸ், ஐஸ்கிரீம் கோனு. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு இங்கி பிங்கின்னு ஒரு குரங்கு பட்டாசு. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கைஸ். ட்ராவல் பஸ். இதுமாரி தான் ஒரு வாட்டர் மெலான் ஒரு வெடி வச்சான். இதுமாரி 3 இருக்கும். இங்கே ஃபயர் பண்ணிட்டோன்னு இங்கே ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஒரு புஷ்பானம் வரும், ஒரு நார்மல் புஷ்பானம். அப்படியே நெக்ஸ்ட்டு இதில் நடுவுலேருந்து வரும். அதில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு வேறு கலரில் ஒரு இல்லாட்டி அந்த ஸ்பார்க்கிளோடு வரும். 3வது வந்து வேறு கலரில். இதேமாரி தான் வாட்டர் மெலான் இருந்துச்சு. வாட்டர் மெலான் வந்து அந்த கட் பண்ணியிருக்கமே அது பார்க்கவே அழகாக இருந்துச்சு. இதேமாரி ட்ராவல் பஸ்ஸு. அவெஞ்சர்ஸ். இதுவும் நான் அவெஞ்சர்ஸ்ன்னு ஒன்றே ஆர்வமாக பிச்சிட்டேன். இதில் வந்து அயன் மேனு, ஸ்பைடர் மேன்லாம் இருக்காங்க. இதில் என்ன இருக்குன்னா, இதுவும் இந்த அவுட்டோர் மாதிரி தான் கைஸ். ஐ திங்க் அவுட்டோமே இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 50 மீட்டர்ஸில்
ஒரு வானவெடியும் அதுக்கு மேலே ஒன்று இருக்குமோன்னு நினைக்கிறேன். இதுவும் சூப்பராக இருக்கும். எல்லாமே டாய்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது. கிண்டர் ஜாய் காய்ஸ், இது பாருங்கள் அப்படியே சிலிண்டர் மேயே இருக்குல்ல, இது வந்து பகல் வெடி. நான் இவ்வளோ நேரம் நைட்டு தான் காமிச்சிருந்தேன். இது வந்து பகல் வெடி. இதை வச்சுட்டோன்னு வைங்க, உள்ள கலர் பேப்பராக இருக்குது. அப்படியே ஒரு பண்டிகைமே வெடிக்கும் போல், அப்படியே கலர் பேப்பராக விழும் போல். இது கைஸ், இதில் வந்து நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன். இங்கே வந்து சிங்கம் இருக்கும். அதை வந்து நான் எடுத்து வச்சுறேன். என்னன்னா இது வச்சோடனே ஃபவுண்டைன் மாதிரி வரும். அது பார்க்கும்போது சிங்கம் வாயிலேருந்து அப்படியே நெருப்பு விடுற மாதிரி இருக்கும். இது அழகாக இருந்தது பார்க்கவே. இது பார்க்க வேணா சிம்பிளாக இருக்கலாம், ஆனால் வெடிக்கும் போது சூப்பரான ஒரு வெடி இது. இந்த ஓரியோ இதுல சங்கு சக்கரம் கைஸ். இது பாருங்க, இது வந்து ஆப்பிளும் மாம்பழமும். இது பார்க்கவே அழகாக இருந்துச்சு. இது என்ன பண்ணுன்னா ஃபஸ்ட்டு ஃபவுண்டைன் வருமா, நெக்ஸ்ட்டு ஃபவுண்டைன் இன்னொன்று ஏதோ வரும் போல், மூணாவது கலராக வெடிக்குமா. அப்படியே ஸ்மோக் எஃபெக்ட் இருக்கும் போல். இதெல்லாம் இன்னும் யூஸ் பண்ணல, இதெல்லாம் தீபாவளிக்கு பண்ணலான்னு வச்சுருக்கேன். இதுவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கவே இதெல்லாம் பார்க்க ஆசையாக இருந்தது. இன்னொன்று இருந்தது கைஸ், அந்த அனுமான் கிட்ட இருக்கும்ல கதை, அது வச்சு ஒன்று இருந்தது. அதை நான் வச்சுட்டேன். அது வந்து இப்போ இல்லை என்கிட்ட. அது வந்து நான் வீடியோ போடுறேன். அப்படியே வச்சுட்டு இப்படியே இருக்கலாம். அதுவுமே சூப்பராக இருந்தது கைஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதெல்லாம் வந்து நான் சிவகாசியில் தான் வாங்கினேன். சிவகாசியில் ஷான் பைரோடெக்கில் வாங்கினேன். ஸோ நீங்கள் சிவகாசியில் வாங்குறதுல என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இங்கே சென்னையில், அதாவது நான் இப்போ சென்னையில் இருக்கேன், சென்னையில் ப்ரைஸ் கம்பேர் பண்ணும்போது சிவகாசியில் கம்மி கைஸ். ஆனால் லாஸ்ட் டைம் நாங்கள் வாங்கும்போது வந்து நாங்கள் வாங்கிட்டோம். சிவகாசியில் நாங்கள் லாஸ்ட் டைமே பட்டாசு வாங்கிட்டோம். கொஞ்சம் பட்டாசு மிஸ் ஆயிடுச்சு, அதாவது லக்ஷ்மி வெடி அதெல்லாம் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. அதுக்காக வந்து நாங்கள் பக்கத்தில் இருக்க தீபாவளி அன்னைக்கு பக்கத்தில் இருக்க கடைக்கு போய் விசாரிச்சா செம்ம டிஃப்ரென்ஸ் கைஸ் ப்ரைஸு. அதாவது நாங்கள் அங்கே வாங்குறதுக்கும் இங்கே வாங்குறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது வந்து இப்போ நீங்கள் ப்ளைனாக பார்த்தீங்கன்னா சிவகாசியில் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் சென்னையில் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா அதோட ப்ரைஸ் தெரியும் உங்களுக்கு, அதோட கம்மி எவ்வளோ கம்மியாக இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அது ஒரு பெனிஃபிட்டு. அண்ட் ரெண்டாவது என்னென்னா வெரைட்டிஸ் கைஸ். இதுமாதிரி நிறைய வெரைட்டிஸ் வந்து இங்கே கிடைக்கும். மேபி நிறைய இடத்துல கிடைக்கலாம். பட் இவ்வளோ வெரைட்டிஸ் வந்து அங்கே ஈஸியாக கிடைக்கும். ஏன்னா சிவகாசி தான் மேனுஃபேக்சர்ஸ். ஸோ இவ்வளோ வெரைட்டிஸ் அங்கே வந்து ஈஸியாக கிடைக்கும். நமக்கு ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்கும். இவங்ககிட்ட வெப்சைட்டே இருக்குது. வெப்சைட்லேயும் இதெல்லாம் போய் பார்த்து ஆர்டர் பண்ணிக்கலாம். அவங்களோட ஷாப் டீட்டெயில்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஹாப்பி தீபாவளி கைஸ். பாய்.